ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு. வெல்கம் டு கைல்னி மயில்னி சேனல். என்னோடய சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து லாங் வீடியோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்கள். ஓகேவா? என்னோட பேர் நிர்மா. என் 2 பொண்ணுங்களோட பேர் தான் கயலினி, மகிழினி. அதில் தான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமாக தான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்ருந்தேன். இப்போ தான் லாங் வீடியோ ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் டைம் எனக்கு என்ன எடுக்க அப்படிங்கிறது பெரிய கன்ஃபியூஷன். சரி, ஓகே, பெண்கள்னாலே கிச்சன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் வீடியோ அப்படியே கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதை அப்படியே எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பேசுகிறது கூட பெருசாக வரலைங்க, நிறைய ஜாம் ஆகுது. குட்டி குட்டி ஷார்ட்ஸில் இந்த மாதிரி விலாக்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா என்னோடதை எடுத்து பார்க்கலாம். அப்புறம் நான் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் எனக்கு அப்படியே சொல்லுங்கள். என்னோடய ஷார்ட்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க கண்டிப்பாக என்னோடய லாங் வீடியோவுக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓன் கண்டென்ட் போடலான்னு எனக்கு கொஞ்சம் ஆசை இருந்தது. அதனால தான் ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து நான் பெருசாக கேமரா யூஸ் பண்ணிலாம் எதுவும் எடுக்கலை. என்கிட்ட இருக்க மொபைலை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக எடுத்திருக்கேன்னு தெரியலை. பார்த்து பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க. எல்லா நாளும் கவுண்டர் டாப் இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது, சுத்தமாகவும் இருக்காது. அதாவது ஸ்கூல் டேஸில் வந்து பிள்ளைங்களுக்கு அவசரமாக பண்ணுறதுனால எல்லாம் அங்கங்கே மாற்றி வச்சுருப்போம். இந்த மாதிரி வீக்கெண்டில் சாட்டர்டேவோ சண்டேவோ ஃப்ரீயாக இருக்கும்போதோ இல்லை நமக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும்போதோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக நீட் பண்ணி வச்சுருது. மற்ற டைமில் இப்படி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. எல்லோரும் வந்து லாங் வீடியோலாம் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கும். ஏன்னா பார்த்துட்டு இதில் இங்கே என்ன இப்படி வச்சுருக்கீங்க, அங்கே என்ன அப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு எதுவும் கமெண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே பெருசாக அந்த லாங் வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சதே இல்லை. சரி, இன்றைக்கி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளீனிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமேன்ட்டு இது பண்ணியிருக்கேன். பாட்டி ஊர்லேருந்து வரும்போது எண்ணெய் ஆட்டி கொண்டு வந்திருந்தாங்க. அதைத்தான் இப்போ ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் மல்லி கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் சரி, நான் மல்லி திரித்து காப்பி போடுவேன் அடிக்கடி, அதனால் மல்லி காலி ஆகிடுச்சு, அதையும் எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சுருந்தேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மன நிம்மதியான விஷயம் எதுன்னு நினச்சிங்க. ஒன்று, சிங்கில் பாத்திரம் இருக்கக்கூடாது, 2வது அழுக்கு கூடையில் அழுக்கு துணி இருக்கக்கூடாது. இது 2 இல்லைனாலே பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த 2 வேலைக்கு மட்டும் எண்டே கிடையாதுங்கிற மாதிரி ஓடிட்டே இருக்கும். அப்புறம் மண்டே ஸ்கூலு, அதுக்குள்ளே பாப்பாங்களுக்குள்ள டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கரெக்டாக கழுவி எடுத்து ஒரு பேஸ்கெட்டில் இந்த மாதிரி வச்சுக்கிடுவேன். அப்போ தான் திங்கக்கிழமை நம்ம எந்த அவசரமும் இல்லாமல் கரெக்டாக எடுத்து அவங்களுக்கு பொறுமையாக இது பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளோட டென்ஷனையும் அவங்க மேலே காமிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நாளைக்கு எங்களுக்கு கல்யாண நாள், அதனால் சரி காலையில் இட்லி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவுக்கு போட்டுடலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு எல்லாம் நீட் பண்ணியாச்சு. இனிமேல் என்ன, கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவே ஒரு ஹாப்பி தான். என்ன பேசன்னு தெரியலை. நானும் வாய்ஸ் ஓவருக்கு என்ன பேசலான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கி. சரி, அப்படியே க்ளீன் பண்ணதை ஒரு ரவுண்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பேசுகிறதுக்கு எதுவும் சடனாக வர மாட்டேங்கி. நான் க்ளீன் பண்ண இந்த கேப்பில் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சரி இன்றைக்கி சாட்டர்டே சண்டே உனக்கு சமையலுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு, அம்மா வீடு என் வீடும் பக்கத்தில் தான். அம்மாவே எனக்கு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. சூடாக சாதம் வடித்து கொண்டு வந்துட்டு, அப்புறமா முட்டை குழம்பு அதுவும் அம்மாவே வச்சு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை மிச்சம்தான். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாடா, வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு திருப்தி வருது. கைல்னி மகிழ்னி சேனலை பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பார்த்து என்னோடய வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.